தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கட்டிட தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த 10 லட்சம் கட்டிட தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் அமைத்து அவருடைய பிள்ளைகளை படிப்பு செலவு, கல்யாண செலவுக்கு திருமண உதவி போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அளித்த ஒரே அரசு அதிமுக அரசு, முதல்வர் அம்மாவுடைய அரசு தான். அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் இருந்து 2 லட்சம் கட்டிட தொழிலாளர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் இந்த செய்தி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள கட்டிட தொழிலாளர்களை பொன்குமார் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவருடைய திமுக ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்து அவருடைய அமைப்பிலிருந்து ஏறத்தாழ 15 மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த கட்டிட தொழிலாளர்கள் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் அதிமுகவில் இணைவதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக என்னுடைய தலைமையில் போராடி வருகிறோம். இதனை அமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதல்வர் அம்மாவினுடைய அனுமதியை பெற்றுத்தர நாங்கள் கேட்டபோது அமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள கட்டிட தொழிலாளர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு வாருங்கள், முதல்வர் அவர்களின் அனுமதியை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் வேத வாக்காக நம்பி ஏறத்தாழ 20 மாவட்டங்களில் முதல்வர் அம்மா அவர்களுக்கு ஆதரவாக தனிப்பட்ட ஒருவனாக நான் நின்று ஏறத்தாழ 2 லட்சம் கட்டிட தொழிலாளர்களை திரட்டி வந்திருக்கிறேன். இதனை முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளாக தடுத்து வந்ததோடு கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் என்னை மட்டும் கட்சியில் இணைத்துவிட்டு 2 லட்சம் தொழிலாளர்களையும் முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் மீண்டும் பொன்குமார் அமைப்புக்கோ அல்லது அதிமுகவுக்கு எதிராகவோ சென்றுவிடக்கூடாது என்ற காரணத்தால் ஏறத்தாழ 3000 தொழிலாளர்களை அழைத்து கொண்டு சென்ற 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி 3000 பேர்த்தை போயஸ் கார்டனுக்கு அழைத்து சென்றேன். முதல்வர்கள் அன்று சட்டசபைக்கு செல்ல இருந்த காரணத்தால் சட்டசபைக்கு செல்லும் போதும் வரும்போதும் நாங்கள் வரிசையாக நின்று முதல்வர் அவர்களை கணத்தில் பட்டுவிடலாம் என்று நோக்கில் சென்ற எங்களை காவல்துறையினர் தந்திரமாக பேசி அழைத்து சென்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ளே வைத்து காலை 8 மணியிலிருந்து 5 மணி வரை சோறு தண்ணி இல்லாமல் கட்சியில் இணைய வந்த எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்காக இந்த 2 லட்சம் தொழிலாளர்களையும் 3 வருடமாக இழுத்து கொண்டு அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகிறோம். மேலும் பொன்குமாருக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் நான் இதனை செய்து வருவதால் என்னுடைய உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு 3 ஆண்டு காலமாக பல லட்சங்களை செலவழித்து என் வாழ்க்கையை நான் இதன் மூலம் சீரழித்து கொண்டு விட்டேன். இதனை முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக பத்திரிகையாளர்கள் உங்களை நம்பியே நான் வந்திருக்கிறேன். தயவு செய்து இதை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று என்னையும் என் உடைமைகளையும் காப்பாற்றுவீர்கள் என்று நம்பி இதை நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன். சரி பார்த்தேன் சார், எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச அவர் என்னுடைய மாவட்ட அமைச்சர் சார், என்னுடைய மாவட்ட அமைச்சர், அதனால் அவரை பார்த்தோம். அவர் கண்டுக்காதனால தலைமை கழகத்திலையும் போயஸ் கார்டன்லையும் பல முறை மனுக்கள் கொடுத்துருக்கிறேன் சார். அது லோக்கலில் என்னுடைய இந்த செய்தி அம்மாவுடைய கவனத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பர்சனலாக என்னை பல வகையில் லாக் பண்ணியிருக்காங்க சார். என்னுடைய லேண்டு போக்குவரத்துலாம் கூட இதாக பண்ணியிருக்காங்க சார். சம்மந்தமே இல்லாதவங்க உள்ள வந்து இல்லை சார், வெவ்வேறு ஃபோன் நிறையா வருது சார். நீங்கள் இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது, எதுக்காக அதை பண்ணுறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருன்னே தெரியல சார். பேசுகிறாங்க, லைனில் வராங்க. எனக்கு அது மாதிரி இப்போ இந்த நாங்கள் 3300 பேர் போயஸ் கார்டன் வந்துட்டு போனோம் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை யாரோ பின்தொடர மாதிரிலாம் கூட இருக்குங்க. அதனால தான் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கோம். ஆமாம் சார், ஆமாம் சார். சார் இதை நான் ஒரு 250 பேர்த்துக்கு பதிவு தபாலில் அம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாத்துக்குமே இதை நான் அனுப்பியிருக்கேன். எந்த பதிலுமே இல்லை சார். அது தெரியல சார், எனக்கு அவருடைய உள்நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. என்னை மட்டும் எல்லாம் பண்ண சொன்னார். அதுக்கு உண்டு வேண்டிய செலவுகள் பூரா நான் பண்ணித்தரேன் எல்லாம் சொல்கிறேன். அவரை நம்பி தான் இந்த வேலையை நான் செஞ்சேன். கடைசியாக 2 வருஷமாக கண்டுக்கல. மறுபடியும் திடீர்னு நாடாளுமன்ற தேர்தலில் என்னை கூப்பிட்டு நீங்கள் மட்டும் கட்சியில் இணைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அப்புறம் நான் மட்டும் இணைஞ்சேன். மற்றவர் என்ன பண்ணுறது கேட்டதுக்கு ஒரு நாளைக்கு சென்னை கூப்பிட்டு போய் அம்மாவுடைய அனுமதி வாங்கி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. மீண்டும் 3300 பேர் நாங்கள் சென்னை போனோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அவர் எங்களை நாமக்கல் வீட்டுக்கு கூப்பிட்டாரு.
கூப்பிட்டோன்னு நான் போயிருந்தேன். பணம் 1,00,000 கையில் பணம் கொடுத்து எல்லா மாவட்ட பொறுப்பாளரையும் கூட்டிகிட்டு வாங்க, நான் மீண்டும் அம்மாட்ட உங்களுக்கு அம்மா அனுமதி வாங்கி தரேன்னு சொன்னார். அதை நம்பி நான் கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 250 பேர்த்த அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். இந்த பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தோன்னு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் முத்திரை சங்கம் பின்னாடி போகிறீங்க? உங்களுக்கு கட்சியில் இணையணும்னு ஆசை இருந்தால் உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலர் போய் பாருங்கள், அந்தந்த மாவட்ட அமைச்சரை போய் பாருங்கள், இவன் பின்னாடி எதுக்கு சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி 3 வருஷமாக பாடுபட்டு ஒருங்கிணைச்ச இந்த தொழிலாளர்களை என்னுடன் பிரிக்க பார்க்குறாரு. அது எதனால் எனக்கு ஒன்றும் புரியல. நான் பாடுபட்டதை பூரா அதிமுக கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன். அம்மா அவர்கள் மீது கொண்டிருக்கிற மரியாதையின் காரணமாக நான் பாடுபட்டிருக்கேன். இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை அம்மாவுக்காகவும் கட்சிக்காகவும் அர்ப்பணித்திருக்கிறேன். இது முடிவு என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இனி அம்மா அவருடைய பார்வைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். இல்லை சார், அப்படி எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இந்த கவனத்தை கொண்டு போகலை. அது எதனால எனக்கு புரியல. உங்களுடைய வளர்ச்சி நீங்க ஏதாவது அவ்வளவு வேலை சேர்த்துட்டீங்கன்னா நீங்க வளர்ந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கலாம் சார், அப்படி கூட இருக்கலாம். இப்போ நீங்க தலைமைச் செயலர், அதாவது கட்சி தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க. அதுபோக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்களையும் புகார் கொடுத்தாரு. ஆமாம் சார். இப்படி யாருமே நீங்க சொன்ன கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்காத போது நீங்க அதிமுக தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? சார், இப்போ அதில் நான் இது இறங்கி பண்ணதுனால ஒரு பக்கம் லோக்கல் அமைச்சர் இதை கண்டுக்காமல் போனார், இன்னொரு பக்கம் பொன்குமார் இவங்களுக்கு ஏதோ எதிராக பண்ணாலும் அவங்க பக்கம் ஒரு ப்ரெஷரு. இதில் இது மெயினாக போகிறதுனால யாருக்குன்னா அதிமுக தலைமைக்கும் அம்மாவுக்கும் தான் நாங்கள் நல்லது செய்யலாம். தொழிலாளர்கள் பூரா, ஏன்னா அவங்க கட்டிட தொழிலாளர்கள் ஃபுல்லாக அம்மா தான் இன்றைக்கி 3 ஆண்டுகள் முதலமைச்சர் அந்த அம்மா தான் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்காக அவங்க பக்கமாக நிற்கணும், அவங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு நாங்கள் எய்மா நிற்கிறோம். அது அப்படி என் மேலே தவறு இருந்து நீக்கினாங்கன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். தலைமை என்ன முடிவெடுதோ நான் கட்டுப்படுறேன். அவர் தங்கமணிக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீங்க ஒரு குற்றச்சாட்டை கொண்டு இதற்கு ஏதாவது பின்புலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சார். இன்னைக்கு 10 லட்சம் கட்டிட தொழிலாளர் இருக்காங்க. இவங்க அதிமுகவுக்கு எதிராக போய்விடக் கூடாதுங்கிறத என்னுடைய ஒரே நோக்கம். இவங்களை அதிமுகவுக்கு ஆதரவாக திசை திருப்பணும், அவங்க அம்மாவுக்கு ஆதரவாக பாடுபட வைக்கணுங்கிறத என்னோட லட்சியம். அதெல்லாம் எதுவும் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். சார், மற்ற வகையில் அவருக்கு அம்மாவுக்கு நல்ல பேர் இருக்குது சார். இந்த விஷயத்தில் தான் அவர் ஏன் இது பண்ணாரு எனக்கு தெரியல. ஆமாம் சார், ஆமாம் சார். ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலமைச்சருக்கு தெரிய வருது. சரி சார். உங்க பிரச்சனை நீங்க இவ்வளவு நாள் தெரியலன்னா அதுக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருமா இல்லையா? நீங்க ஒரு 3000 பேர் வந்திருக்கீங்க, ஒரு போயஸ் கடந்து வந்திருக்கீங்க போது அவங்களுக்கு அந்த தகவல் போயிருக்குமா இல்லையா? சார், காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடும். நாங்கள் போயஸ் வந்தாலும் முதலமைச்சர் இப்படி ஒரு போயஸ் கடவுள் இப்போ 3000 பேர் வந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது உங்களை அழைத்து பேசுறாரு அப்படிங்கும்போது அவங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை சார், அம்மா பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த செய்தி அம்மாவுடைய கவனத்துக்கு போயிருந்தால் எங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக இணைப்புல நடத்தியிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுடைய கவனத்துக்கு போகலைங்கிறத எங்களுடைய நம்பிக்கை. இது தொடர்பாக நீங்கள் அவங்க வீட்டுக்கு ஏதாவது தகவல் அனுப்பியிருக்கீங்க? எல்லாமே அனுப்பியிருக்கோம் சார், வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அப்படிங்கும்போது முதலமைச்சர் உங்களை கண்டுகொள்ள அர்த்தம் இல்லையா? நீங்கள் அவங்களுக்கு தகவல் அனுப்பி கிடைக்கலன்னா அது பின்னாடி என்ன இருக்குது? அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. இல்லை சார், இதெல்லாம் அமைச்சர் தடுத்துருக்காரு தான் நான் நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு சொல்லக்கூடிய தகவலையும் அவர் சங்கமணி தடுத்துருக்காரு. ஆமாம் சார். ஏன்னா அம்மாவுடைய கவனத்துக்கு போனால், ஏன்னா இந்த 10 லட்சம் கட்டிட தொழிலாளர் யாருமே கண்டுக்காத நிலைமையில் 94 முதல்ல வாரி அமைச்சு கொடுத்தது முதல்வர் அம்மா அவர்கள் தான். அதுக்கு பின்னாடி பென்ஷன் அறிமுகப்படுத்தினது அம்மா தான். இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக அளிக்கக்கூடிய 5 லட்ச ரூபா விபத்து நிதியை போல கட்டிட தொழிலாளருக்கு 5 லட்ச ரூபா நிதியை அறிவித்தது முதல்வர் அம்மா அவர்கள் தான். அதனால் எங்களை அவங்க எக்காரணத்தை கொண்டும் வேண்டான்னு ஒதுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைய தினம் உங்களை தேடி வந்திருக்கோம்.